ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங்ன்றதை பார்ப்போம். டாபிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கரெக்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, இது யூனிவர்ஸ் சொல்ல மெசேஜ் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையோட டேரக்ஷனே ரொம்ப மாறப்போகுது. ஒரு ஸ்டெபிலிட்டி வரப்போகுது உங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், இல்லை லவ் லைஃப்பில், இல்லை வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு யூனிவர்ஸ் பிளஸிங் நிறையாவே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் அது கிடைச்சிடாதா, இது கிடைச்சிடாதா, அது கிடைக்குமா நமக்கு அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை கேளுங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்க தான் கொடுக்கும். நீங்கள் ஓடுற ஓட்டம், உங்கள் வேலைகள், உங்கள் பிஸ்னஸ், எந்த விஷயமாக இருக்கலாம், நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை கேட்டால் தான் அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களோட நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை நியூவாக படிப்பு சம்மந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சீக்கிரம் அந்த நியூ பிஸ்னஸையும் நியூ படிப்பையும் விட்டுறாதீங்க, கன்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுலேருந்து பேக் அடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கேட்க இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது. ஆனால் நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கோம். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்லா காடை பார்த்துக்கோங்க. ஓகே, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குமா, எப்படி இருக்குமா, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய க்ரோத் இருக்க போகுது. மேபி யாராவது இடம் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக மாறுவீங்க. ஒன்று ஜாப் சம்மந்தமாக மாறலாம், இல்லை வீடு மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஊர் மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மோஸ்ட்லி ஜாப் சம்மந்தமாக தான் இருக்கும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக இருக்க போகுது. நீங்கள் நினச்சதை விட ஒரு படி மேலே நீங்கள் டாப்பில் இருக்க போகிறீங்க. பார்ப்போம் யூனிவர்ஸ் சொல்லும். நீங்கள் அந்த இடமாற்றம் மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. யூனிவர்ஸோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. நீங்கள் எப்பயும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் சார், யூனிவர்ஸோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க,
எத்தனையோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இனி வர காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போது. உங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ உங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்கெல்லாம் உங்களை வந்து திருப்பி மதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் உங்களை புரிஞ்சிக்கலையோ புரிஞ்சிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் வந்து எல்லார் கண்லேயும் வந்து நீங்கள் டாப்பாக இருப்பீங்கன்றத வந்து இந்த கார்டை வச்சு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸோட பிளஸிங் அதிகமாகவே இருக்குது. இந்த கார்டை பார்க்கும்போது இட்ஸ் அ லக்கி கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம போராடுறதே வந்து ஒரு ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்றது ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் உங்களுக்கு ஒரு லக்கியான விஷயம் தான் நடக்க போகுது. சன் கார்டு. எத்தனை நாள் நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இனி வர காலங்களில் உங்களுக்கு வந்து லைஃபே ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நபர் கூட உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. பாஸ்ட் லைஃப்பில் என்னால் நடந்திருக்கலாம். இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா people will respect you. King of Cups. See, உங்களோட தாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம ஒர்க்கை வச்சு யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் நினச்சது அச்சீவ் பண்ண முடியலன்றது பாஸ்ட் லைஃப்பில் தெரியுது. கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இனி வர காலங்களில் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் காத்திருக்கு. யாராவது ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க போகுது. கண்ட்ரி விச் கண்ட்ரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாராவதுக்கு மேரேஜ் விஷயமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மேரேஜ் வந்து சீக்கிரம் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட குழந்தைங்க யாராவது படிச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களோட முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வர காலங்களில் அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரம் வந்து வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. யாரெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து க்ரோத் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இனிவே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிரகாசமான லைஃப்பாக மாறப்போகுது. சீக்கிரம் வந்து பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் வந்து இப்போ நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்க கூட வந்து உங்கள் ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனி வர காலங்கள் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கும் சரி எல்லாம் பர்ஃபெக்டாக போகும். யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் நல்லாவே இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது சீக்கிரம் நடக்க தான் போகுது. யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங் நல்லாவே இருக்குது. உங்கள் லைஃப்பில் ரொம்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்புங்க, உங்களோட லைஃப்பில் வந்து யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் நிறையாவே இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க தான் போகுது. சீக்கிரம் நடக்க தான் போகுது.
உங்கள் லைஃப் இஸ் கோயிங் டு பி இம்ப்ரூவ். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படி நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்குமான்னு அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் க்ரோத் இருக்க போது. யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வீட்டில் கொஞ்சம் பேசி அவங்க பெரியவங்க சம்மதத்தோட சீக்கிரம் வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சீக்கிரம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிய போகுது. உங்களோட லைஃப் செட்டில் ஆக போகுது. உங்களோட டைரக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து இனி வர்ற காலங்களில் வந்து ஒரு சீக்கிரம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் நடக்க தான் போகுது. இதுதான் யூனிவர்ஸ் சொல்லும் மெசேஜ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பாய்.